Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா தங்கம்? எப்படி படிக்கிறீங்க? அப்பப்போ நடத்துகிறத அப்பப்போ ரீகால் பண்ணி நல்லா படிக்கணும், எழுதி பார்த்து படிக்கணும் ராஜா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எலிப்ஸு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எலிப்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லிடுறேன். எலிப்ஸில் 2 மாடல் இருக்குது தங்கம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸாக இருந்தால் எக்ஸ் அச்சு மேலே படம் வரும். அப்போ ஃபார்முலா எப்படி வரும்? அதே ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருந்தால் அது டைப் 2 ஒய் ஆக்சிஸ் மேலே படம் வரும். இப்போ முதல் டைப் 1 சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க கண்ணு. இது பேசிக் ஃபார்முலா தான், ஒன்றுமே இல்லை. ரொம்ப 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 ஈஸி ஃபார்முலா. மெமரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் 5 மார்க் கண்டிப்பாக நீ வாங்கலாம். டைப் 1ல் பாரு, x² / a² + y² / b² = 1. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து மைனர் ஆக்சிஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கண்ணு, a² எப்பயுமே பெருசு b²ஓட. அப்போ எதுக்கும் கீழே பெரிய நம்பர் இருக்குதுன்னு பாரு. x² கீழே a² பெரிய நம்பர் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், ஏன்னா a² > b². இதை வச்சு நம்ம படம் x² கீழே பெரிய நம்பர் இருந்தால் படத்தை எக்ஸ் அச்சு மேலே போடணும். y² கீழே பெரிய நம்பர் இருந்தால் படத்தை ஒய் ஆக்சிஸ் மேலே போடணும். ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்னு புரியுத தங்கம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது எப்படி வேணாலும் மாறி வரலாம். கீழே இருக்கிற இது தான் ரொம்ப முக்கியம். a² b². எப்பயுமே a² பெருசு, b² சின்னது. அது எக்ஸுக்கும் கீழே இருக்கா அல்லது ஒய்க்கும் கீழே இருக்கான்னு பார்த்துக்கோ. சரி, இப்போ வந்து இதுக்கான படம் பாரு ராஜா. இப்போ நம்ம எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ நம்ம வந்து எலிப்ஸ் நீள்வட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதில் வந்து கண்ணு சென்ட்ரு C0,0 கண்ணு பேசிக் ஃபார்முலா தான் சொல்கிறேன். அப்புறம் சென்ட்ரு வந்து இருந்ததுன்னா அது H,K அப்படின்னு பேர் கொடுத்து இதோட இது பண்ணிக்கலாம். தான் இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? இது வந்து சென்ட்ரு இருந்தால் x - h (² / a² + y - k (² / b²) வரும். இங்கே சென்ட்ரு H,K சாமி. இங்கே வந்து நமக்கு பாரு, எக்ஸுக்கு பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லை, ஒய்க்கு பக்கத்துலேயும் எந்த நம்பரும் இல்லை. அப்போ H,K வந்து 0. புரியுதா தங்கம்? இங்கே பாரு, இது 0ன்னு போட்டுப்பார், அப்போ x² வரும். K 0ன்னு போட்டுப்பார், y². அப்போ சென்ட்ரு, நான் ஃபார்முலா தாண்டா ராஜா சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துக்கோ. சென்ட்ரு C வந்து 0,0. புரியுதா தங்கம்? அடுத்தது சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ், ரைட் சைடு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ராஜா. அப்போ சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னா AE டிஸ்டன்ஸில் இருக்கும். இங்கே E அப்படிங்கிறது எசென்ட்ரிசிட்டி. நல்லா எசென்ட்ரிசிட்டி சாமி, புரியுதா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாம் இந்த இது கானிக் செக்ஷனில் 3 தான் பார்ப்போம். ஒன்று பெரபலா, இன்னொன்று எலிப்ஸு, இன்னொன்று ஹைபர்போலா. பெரபலானா பரவளையம், எலிப்ஸ்னா நீள்வட்டம், ஹைபர்போலானா அதிபரவளையம். கண்ணு பெரபலாவுக்கு, அதாவது பரவளையத்துக்கு E வந்து ஃபிக்ஸடு 1 தான். எசென்ட்ரிசிட்டி வந்து 1. புரியுதா? எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா மையத்தொலைவு தகவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதே வந்து நமக்கு எலிப்ஸாக இருந்தால் ஈயோடைய வேல்யூ பார்க்கன்னு <1, 1 விட சின்னதாக இருக்கும். 1 விட சின்னதாக இருந்தால் அது நமக்கு எலிப்ஸு. 1 விட பெருசாக இருந்தால் அது நமக்கு ஹைபர்போலா. கண்ணு E வந்து 3 பாயிண்ட் தான். ஒன்று 1 இருக்கலாம், அல்லது 1 விட சின்னதாக இருக்கலாம், அல்லது 1 விட பெருசாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணு. பாசிட்டிவில் தான், புரியுதா நான் சொல்கிறது? நெகட்டிவ்க்கு வராது. சரி, இப்போ நமக்கு E அப்படிங்கிறது எசென்ட்ரிசிட்டி, மையத்தொலைவு தகவு. கரெக்டாக 1 இருந்தால் அது பரவளையம். 1 விட சின்னதாக இருந்தால் சாமி அது எலிப்ஸு நீள்வட்டம். 1 விட பெருசாக இருந்தால் அது அதிபரவளையம், ஹைபர்போலா அதிபரவளையம், அதுதான் பெருசு. சரி, இப்போ பாரு சாமி, சியிலிருந்து சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? AE டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த ரைட் சைடும் AE, லெஃப்ட் சைடும் AE. அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன வரும்? AE, 0. தங்கம் நல்லா கவனமாக பார்த்துக்கோ. எக்ஸோடைய வேல்யூ AE,
ஒய்யோடைய வேல்யூ 0. ஏன்னா இது எக்ஸ் அச்சு மேலே இருக்கு ராஜா ஃபோக்கஸு. அப்போ எக்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் ஏஇ கமா 0. இது புரியுதா சாமி? நான் இப்போ சென்டரும் ஃபோக்கஸும் தான் சொல்லியிருக்கேன் ராஜா. அதே மாதிரி சென்ட்ரல் இருந்து இந்த வெர்டெக்ஸ் இதை ஏன்னு பிளாட் பண்ணியிருக்கேன், இது ஏ டேஷ் அப்படின்னு குறிச்சிருக்கேன். கண்ணு சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏ இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாமி. அப்போ தேர்ஃபோர் இந்த ஏங்கிற வெர்டெக்ஸு என்ன, வெர்டெக்ஸ்னா உச்சி சாமி அல்லது முனைகள்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஏ கமா 0, பாசிட்டிவ் பக்கம் ஏ கமா 0. ஏன்னா இது எக்ஸ் அச்சு மேலே இருக்கா, எக்ஸோடைய வேல்யூ ஏ, ஒய்யோடைய வேல்யூ 0 ராஜா. அதே நெகட்டிவ் சைடு மைனஸ் ஏ கமா 0 சாமி. இப்போ பாரு, நான் சென்ட்ரல் இருந்து ஆரம்பிச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்ததுக்குன்னு டைரக்ட்ரிஸ். டைரக்ட்ரிஸ் வந்து இசட்னு குறிக்கிறேன். இதை இந்த பாயிண்ட்டை டைரக்ட்ரிஸில் இருக்கிற பாயிண்ட்டை இசட்னு குறிக்கிறேன். இது சென்ட்ரல் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏ பை இ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறனால ஏ பை இ கமா 0. அப்போ பாசிட்டிவ் சைடு ஏ பை இ கமா 0. அதே மாதிரி இசட் டேஷு மைனஸ் ஏ பை இ கமா 0. இவ்வளோதான் தாமி பாயிண்ட்டை பொறுத்தவரையும். கண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏஇ, சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் உச்சிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ. கண்ணு சென்டருக்கும் ஃபோக்கஸ்னா குவியம்னு சொல்லுவான், சொல்கிறது புரியுதா? அதே சென்டருக்கும் டைரக்ட்ரிஸ்னால் இயக்கு வரைன்னு சொல்லுவோம், இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ பை இ. தங்கம் இது ஏஇ சாமி, அடுத்தது ஏ, அடுத்து ஏ பை இ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாரு, ஏஇ மல்டிபிள். அப்புறம் ஈயை விட்டுரு ஏ மட்டும், அப்புறம் ஏ பை இ. இவ்வளோதான் ராஜா, புரியுதா? அப்போ அதே மாதிரி இது வந்து நமக்கு மைனர் ஆக்சிஸ், இதனுடைய லென்த்து பாரு, இது ஒரு பி, இது ஒரு பி, அப்போ 2b. மேஜர் ஆக்சஸோடைய லென்த்து இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, அப்போ 2a சாமி. அதுக்கு அடுத்தது இந்த லாக்டஸ் ரெக்டம் ராஜா, அது ஃபோக்கஸ் வழியாக போகிறது லாக்டஸ் ரெக்டம். இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம்னா இந்த பாயிண்டை பார்த்தே சொல்லிடலாம் ராஜா. எக்ஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் சைடு, அதே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇ லாக்டஸ் ரெக்டம். புரியுதா சாமி? அதுக்கு அடுத்தது லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம். அப்போ என்னன்னா கண்ணு இது ஒரு பி ஸ்கொயர்டு பை ஏ, இது ஒரு பி ஸ்கொயர்டு பை ஏ. அது வந்து நிரூபிக்கிறதுக்கு கணக்கே இருக்குது, அப்போ நடத்தும்போது நான் சொல்லிடுறேன். அப்போ 2b ஸ்கொயர்டு பை ஏ. இவ்வளோதான் ராஜா, இது ஃபார்முலா. படம் இருந்தது அப்படின்னா நீ ஃபார்முலா எல்லாமே எழுதிடலாம். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே பேர் உனக்கு முதல் சென்டர் சொல்லுவோம், அடுத்தது ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. அதுக்கு அடுத்தது வெர்டெக்ஸ் உச்சி, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. அடுத்தது டைரக்ட்ரிஸு, அடுத்தது லாக்டஸ் ரெக்டம், அடுத்தது லென்த்து. என்னது, மேஜர் ஆக்சிஸோடைய லென்த் எவ்வளவு, மேஜர் ஆக்சிஸ்னா அதே மாதிரி மைனர் ஆக்சிஸோடைய லென்த்து எவ்வளவு. புரியுதா சாமி? அதே மாதிரி லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டத்தோடைய லென்த்து எவ்வளவு. புரியுதா தங்கம்? இப்போ பாரு, சென்டர் சி 0,0, ஃபோக்கஸ் எஃப் ராஜா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. எக்ஸ் அச்சு மேலே இருக்குது ராஜா, ப்ளஸில் 1 மைனஸில் 1. வெர்டெக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. கண்ணு ஏவுக்கு ஏ அப்படின்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இசட் வந்து டைரக்ட்ரிஸ் மேலே இருக்கும், இயக்கு வரை மேலே இருக்கும், அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ கமா 0 தங்கம். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் அப்படின்னா ராஜா நல்லா பார்த்துக்கோ, ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்து தான் நீ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் சொல்கிற. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ சாமி. ஈக்குவேஷன் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் எது வழியாக போகும், ஃபோக்கஸ் வழியாக போகும் ராஜா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ ராஜா. ஈக்குவேஷன் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ், கண்ணு மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ராஜா. ஈக்குவேஷன் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ், எது மைனர் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா தங்கம்? மேஜர் ஆக்சிஸ் சொல்லி பார்த்தீங்கன்னாவே வரும். மேஜர் ஆக்சிஸ் எது, பெருசாக இருக்கிற ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சிஸில்
ஒய்யோடைய வேல்யூ எல்லாம் 0வா இருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எக்ஸோடைய மதிப்பு 0, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் பாரு 2a, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ ராஜா 2a. அதே மாதிரி இது ஒரு பி, இது ஒரு பி 2b. இது லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். புரியுதா சாமி? குற்றச்சி நெட்டச்சி, தமிழில் நெட்டச்சியின் நீளம் 2a, குற்றச்சியின் நீளம் 2b அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டத்துடைய நீளங்கன்னு 2b²/a. நான் சொல்றது புரிஞ்சுதா ராஜா? அப்புறம் அதுக்கு அடுத்தது எண்ட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். കാരണം எண்ட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு 4 பாயிண்ட் பாரு. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல 1, ஃபோர்த் குவாட்ரன்ல 1, செகண்ட் குவாட்ரன் 1, தேர்ட் குவாட்ரன்ல 1. இப்போ பாரு, இது லென்த் நீ ஈஸியாக சொல்லிக்கலாம். இது பாரு, இது வந்து ஏஇயா ராஜா, இது b²/a. இது ஒரு b²/a, இது ஒரு b²/a. அதனால தானே இங்கே 2b²/aன்னு வந்தது. அப்போ தேர்ஃபோர் இந்த எண்ட் பாயிண்ட் உனக்கு என்ன கிடைக்கும்? ஏஇ கமா, புரியுதா, b²/a. அதே இந்த இடத்துல ஏஇ கமா -b²/a. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது -ஏஇ, ஏன்னா எக்ஸோடைய வேல்யூ லெஃப்ட் சைடு மைனஸ், ஒய்யோடைய வேல்யூ ப்ளஸ். அப்போ -ஏஇ கமா b²/a. அதே தேர்ட் குவாட்ரன்ல எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். இப்போ -ஏஇ கமா -b²/a. இங்கே பாருதா, அதுக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். ரெண்டுக்குமே சேர்த்து +r -ஏஇ கமா +r -b²/aன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இது 4 வந்துடும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரன், எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்த் குவாட்ரன், எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரன், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் தேர்டு குவாட்ரன். ஆனால் இது ரொம்ப ஈஸி, நீ கொஞ்சம் யோசனை பண்ணினாவே சொல்லலாம். லேட்டஸ்ட் ரெக்டம் எது வழியாக போகும்? சரி, ஃபோக்கஸ் வழியாக போகிறது தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ தேர்ஃபோர் இதை பார்த்தீங்கன்னாவே ஃபோக்கஸை பார்த்தாவே ஏஇ சொல்லலாம். அதோடைய லென்த்து பாரு 2b². அப்போ ஒரு b²/a. இது ஏஇ, இது b²/a. அப்போ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, ரெண்டையும் பார்த்து எண்ட் பாயிண்ட் சொல்லிடலாம். முக்கால்வாசி இது கேட்கறதில்ல, இருந்தாலும் ஒன் வேர்டுக்காக நம்ம சொல்லிடுறோம். இவ்வளோதான் தங்கம். இப்போ புரிஞ்சுதா? ஃபார்முலா வந்து நல்ல மெமரியில் வச்சுக்கோ. இதில் ஃபார்முலாவில் என்ன மெமரியில் வைக்கணும்னா சாமி, சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அதே சென்ட்ரலிருந்து வெர்டெக்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அதே சென்ட்ரலிருந்து டைரக்ட்ரிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? மையத்துக்கும் குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஏஇ, மையத்துக்கும் முனைக்கும் இடைப்பட்ட தூரம் ஏ, மையத்துக்கும் இயக்கு வரைக்கும் இடைப்பட்ட தூரம் a/e. அப்புறம் இந்த குவியத்து வழியாக ஃபோக்கஸ் வழியாக போகிறது தான் நமக்கு என்ன ராஜா? லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த ஃபோக்கஸை பார்த்து அதனுடைய ஈக்குவேஷன் சொல்லலாம், இந்த இசட்டை பார்த்து டைரக்ட்ரிஸோடைய ஈக்குவேஷன் சொல்லலாம். இவ்வளோதான். அப்புறம் இது வந்து மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். லென்த்து பார்த்தா உனக்கு 3 இருக்கும். ஒன்று மேஜர் ஆக்சிஸோடைய லென்த்து, இன்னொன்று மைனர் ஆக்சிஸோடைய லென்த்து, இன்னொன்று லேட்டஸ்ட் ரெக்டத்தோடைய லென்த்து. இவ்வளோதான். புரியுதா தங்கம்? ஈக்குவேஷன் பார்த்தா உனக்கு 3 ஈக்குவேஷன். ஒன்று ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், இன்னொன்று ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ், இன்னொன்று ஈக்குவேஷன் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ், இன்னொன்று ஈக்குவேஷன் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். இவ்வளோதான் ராஜா. புரியுதா? அப்புறம் இது பாரு, b² ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. b² = a² × 1 - e². கண்ணு இ பாரு 1 விட சின்னது. அப்போ புரிஞ்சுக்கோ. அதே எசென்ட்ரிசிட்டி இந்த இ மையத்தொலைவு தக வேணும்னா √1 - b²/a². கண்ணு இது ஒன்றும் பெரிய இதுல இருந்து தான் கிடைக்குது. இதை பாரு, மல்டிபிளாக இருக்கிற a² இந்தாண்ட வந்தால் டிவைட், b²/a² வருமா? அப்புறம் e² இந்த சைடு கொண்டு போயிட்டு b²/a² அந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ ரூட் எடு. இவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? a² கீழே கொண்டா ராஜா. இப்போ b²/a². இது மைனஸில் இருக்கிறனால இதை இந்த சைடு கொண்டு போ, அதை அந்த சைடு கொண்டா. அப்போ e² = 1 - b²/a². அப்போ e வேணா ரூட் எடுத்துக்கோ. அவ்வளோதான். 1 - b²/a². இப்போ புரியுதா தங்கம்? இது b² கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபார்முலா நல்ல மெமரியில் வச்சுக்கோ. ஏதாச்சும் தெரியல அப்படின்னா கேளுங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.